வந்து பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா டர்மாவையோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது ஒரு மைல்ட் ஜென்டிலான கிளென்சர். ஸோ அதை வச்சு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து நியூட்ரிடோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம விட்டு வச்சிருக்க கேப் இருக்குல்ல அதில் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிளெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசரோட ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணும்போது ஒரு நேச்சுரலான ஒரு எஃபெக்ட் இருக்கும். சும்மா பெயிண்ட் அடிச்ச மாதிரிலாம் இருக்காது. ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து லுக் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் கையிலையும் அப்ளை பண்ணி கழுத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் மீதி இருக்குல்ல அது மாதிரி கையில் துவச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசரில் போட்டு மீதி கேப்லாம் அப்ளை பண்ண போகிறேன். கண்ணு கிட்ட போகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அது நம்ம கண்ணில் அந்த லைன்ஸ்லாம் இருக்கும்ல சிரிக்கும் போதெல்லாம் வந்து அந்த லைனில் அப்படியே ஃபவுண்டேஷன் வைக்கும். ஸோ அதனால் அங்கே மட்டும் நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஃபேஸ் ஈவனாக இருந்துட்டு கழுத்து மட்டும் அன்ஈவனாக இருந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் கழுத்துலேயும் அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிளெண்ட் ஆகும்போது இந்த ஃபவுண்டேஷனும் அந்த நியூட்ரிடோ மாய்ஸ்சரைசரும் ரெண்டுமே சேர்த்து பிளெண்ட் ஆகுது. நியூட்ரிடோ மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப மைல்டான மாய்ஸ்சரைசர். ஸோ அதனால உங்கள் ஃபவுண்டேஷன் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அதுலேருந்து எப்போவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். இப்போ மட்டும் இல்லை, நான் ஷூட்ஸ்க்கோ எப்போவுமே அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதோட இது ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து சிட்சாட் வீடியோ மாதிரி பண்ணுறேன். என்ன வளர போகிறேன்னே தெரியல. நான் எவ்வளோ யூஸ்வலாக பண்ண மாட்டேன் சிட்சாட் வீடியோ. ஏன்னா எனக்கு மேக்கப் பண்ணும்போது பேசவே வராது. ஏன்னா வாய்க்குள்ள ஃபவுண்டேஷன் போயிடும், இல்லைனா வந்து தப்பாக அப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும். சொல்லி வாய முடியல கண்ணில் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து நல்லா ஃபவுண்டேஷனை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறதுலாம் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷனாக இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸு இல்லைனா வந்து எங்கேயாவது வந்து ஆக்னே ஸ்கார்ஸ் வந்து அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக நம்ம வந்து கன்சீலரில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இருக்காது. எங்கேயாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அங்கே மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் நீங்கள் ஹைலைட்டிங் கன்சீலர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஹைலைட்டிங் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, இந்த அண்டர் ஐஸ், அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், கியூபிட்ஸ் போ, சின்ன, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஹெட், அதெல்லாம் வந்து ஏன் அங்கே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ் கொஞ்சம் ஃபார்வர்டாக கொஞ்சம் ப்ரைட்டாக காமிக்கிறதுக்காக ஹைலைட்டிங் கன்சீலர்லாம் அப்ளை பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாஃப்டாக நேச்சுரல் லுக் தான் போடுவோம். ஸோ தேவைப்படாது. எனக்கு வந்து வேணான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் வச்சு நேச்சுரலாக இருக்க மாதிரி நல்லா இருக்கணும்ல. அதனால் சப்போஸ் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வெளில போகிறீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஃபோட்டோகிராஃபிலலாம் நல்லா அழகாக தெரியும். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காம்பேக்ட் பவுடர் இதை வச்சு செட் பண்ணணும். நான் வந்து இந்த ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அண்ட் எப்போவுமே வந்து மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் மேக்கப். ஸ்கின் கேர் இல்லாமல் ரா ஃபேஸில் ட்ரை ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து எப்படி இருக்குன்னா கிராக்டாக இருக்க மாதிரி இருக்கும், நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். முதல்ல மேக்கப் நேச்சுரல் கிடையாது, இருந்தாலும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபவுண்டேஷன் வந்து லிக்விடாக தானே இருக்குது. ஸோ அதில் வந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரையான இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு நல்லா ப்ரெப்டாக இருந்தோம்னா மேக்கப் வந்து நல்லா ஃப்ளாலஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான். ஸோ ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ளஷ் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் என்னோடய சீக்ஸ்க்கு. ஸோ சீக்ஸில் ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது எப்படி தெரியும்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டான லுக் இருக்கும், நல்லா என்ன சொல்கிறது க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதோட வந்து ஒரு ஸ்கின்னுக்கே வந்து இப்போது நம்ம ஃபவுண்டேஷனாக போடுறதுனால ஸ்கின் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கலர் ஆட் பண்ணோம்னா ப்ளஷ் தான் அது கரெக்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால் வந்து ப்ளஷ் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். ப்ளஷ் எப்படி அப்ளை பண்ணணும்னா சிரிச்சுட்டு எங்கே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளஷியான பார்ட் இருக்கும் அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சும்மா இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக சிரிக்கும் போது ப்ளஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஷ்லாம் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கூட இருக்குது. ப்ளஷ்லாம் ஒரு ப்ளஷ் டெக்னிக்னு இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டரை விட எனக்கு வந்து ப்ளஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ப்ளஷ் ஏன்னா வந்து நமக்கு நல்ல ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் இருக்கும், பார்க்க ஃப்ரெஷ்ஷான லுக் மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கின் டைப்புக்கு ஒரு கலர் ஆஃப் ப்ளஷ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் சூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரல் ப்ளஷ். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்ம நிறைய அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கை தவறி, அப்போ கூட வந்து நல்லா அசிங்கமாக தெரியாது, நல்லா அசிங்கமாக தெரியாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். பாபி ப்ரௌனர் ஹைலைட்டர் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஹைலைட்டர் இருக்கோ எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈவன் சிவனா ஹைலைட்டர் கூட நல்லா தான் இருக்கும். அது வந்து 250 ரேஞ்சுக்கு இருக்கும். அண்ட் இன் கலர் ஹைலைட்டர் கூட நல்லா இருக்கும். இதுதான் எடுக்கணும்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஹைலைட்டர் சூப்பராக இருக்கும். உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும்னா வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து பாபி ப்ரௌனோட ஹைலைட்டர். ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் க்ளோ. இது நான் வந்து இது மாதிரி ஒரு குண்டான ப்ரஷ்ல வந்து அப்ளை பண்ணுறேன். ஃப்ளஃபி ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த ப்ரஷ்ல அப்ளை பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரஷ்ல அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து என்ன சொல்கிறது வேணுட்டே அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. இது மாதிரி பெரிய ப்ரஷ்ல வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது, பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. தெரியுதா? ஸோ அந்த க்ளோ வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன். ஸோ ஓவராலாக வந்து நம்மளுக்கு ஹைலைட்டர் அடிச்ச மாதிரியும் தெரியாது, ஆனால் அந்த க்ளோவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசன்ட் டைமில் தான் இதில் அப்ளை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த 2-in-1 ஐப்ரோ கிட் இருக்குல்ல அதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் வந்து அந்த ஐப்ரோ ஹேர் இல்லையோ அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஐ மேக்கப் பண்ண போகிறேன். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து கேமராவை கீழே வச்சுருக்கேன் உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காக. இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிங்க் ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து யூ கேன் பி ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ நான் கையில் தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ கையிலேயே அப்ளை பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு பிங்க் ஷேட் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் அப்ளை பண்ணுறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிங்க் ஹைலைட்டிங் ஷேட் எடுத்து இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே நான் யூஸ் பண்ணுறது ப்ரௌன் ஷேட். உங்களுக்கு வேணால் பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். சாஃப்டான ஒரு லைன். அது க்ளீனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாதிரி சாஃப்டாக வந்து அன்ஈவனாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் எஃபெக்ட் இருக்கும். அப்படி கீழே அது கேர்லர்ஸ் இல்லைனா இது மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு கேர்லர்ஸ் யூஸ் பண்ணுறது பயம். ஸோ அதனால நான் மஸ்காரா போடும்போது சும்மா நானே கையால் இப்படி பண்ணுவேன். மஸ்காராவுக்கு பாபி ப்ரௌன் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மெப்ளின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. மஸ்காரா அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக சாஃப்டான ஒரு லுக் இது.
ஃபைனல் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து இன்னைக்கு 2 ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுமே வந்து மெப்ளின்லேருந்து இருக்குது. இது 599 ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன் மெப்ளின் அல்டிமேட்ஸ்லேருந்து. இது ரொம்பவே சாஃப்டான ஷேட். இந்த ஷேட் நம்பர் வந்து 399. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இப்போ நான் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அவுட்ஃபிட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நல்ல ஒரு சாஃப்ட் பிங்க் கலரில் இருக்க ஒரு கவுன் இது. ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்து என்ன பிளான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஞாபகம் இருக்கா? திருப்பி காமிக்க, சாரி, இல்லை இதுதான் கரெக்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஒரு பின். எனக்கு எவ்வளோ நல்லா தோணலை இது பார்த்து. நான் சாதாரண கிளிப்பே போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ்க்கு நான் வந்து இந்த கம்மல் வந்து வேர் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டான மேட்ச். ஆனால் எனக்கு தான் பிடிச்சிருக்கு. இதே வேர் பண்ணுவோம். ஸோ இதுதான் பட்டர்ஃப்ளை செயின். நெக்ஸ்ட் மாதிரி நார்மல் ப்ரேஸ்லெட் வந்து வேர் பண்ண போகிறேன். மூணு ஸ்டார்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது மாதிரி இருக்க ப்ரேஸ்லெட் வந்து வேர் பண்ணுறேன். இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் லுக். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ஒரு நேச்சுரல் எஃபெக்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் டே டைமுக்கும் வேர் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் தான் இது. ஸோ நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வெளில போகிறதா இருந்தால் இந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அன்டில் வீடியோ அக்ஷரா saying bye and take care. Bye.